நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம சீமான் அண்ணனை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம சீமான் அண்ணனை வைத்து கொஞ்சம் ஃபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தம்பிகள் கதறெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. வந்து கதறானுங்க, ஏன்டா உனக்கு எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் கிடைச்சாரா, வேற யாரையாவது போய் அவங்களையும் பத்தி பேசுறா, எதுக்குடா எங்க அண்ணனை மட்டும் போட்டு பேசுறேன்னு கதறியும் பாத்துட்டானுங்க, கத்தியும் பாத்துட்டானுங்க. நம்ம விடுறதா இல்ல. சீமான் அப்படின்ற ஒரு பேரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு பேர் அப்படின்றத நான் கடைசியில உங்களுக்கு வீடியோல புரிய வைக்கிறேன். நம்ம வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய நிலைப்பாடு பத்தின சில கேள்விகள்லாம் மக்கள் எழுப்புறீங்க. என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தாவேகா கட்சிக்காரனும் இல்ல, திமுக கட்சிக்காரனும் இல்ல. நான் திமுக சார்பா ஏதாவது சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டா அதுக்கடியில வந்து 200 UP அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. தாவேகா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டா டிவிகேன்னு சொல்லிட்டு என்னைய நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்க வேணாம். நான் வந்து ஒரு நடுநிலையா இருந்து பேசுறவன். தாவேகா கட்சியும் கிடையாது, திமுக கட்சியும் கிடையாது. நான் ஒரு கட்சிக்காரனா இருக்க விரும்பல இப்போதைக்கு. இடதுசாரி கட்சிகள் எதுவாயினும் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய கொள்கை இடதுசாரித்தனத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா வலதுசாரித்தனத்தை, வலதுசாரி கட்சியை என்னைக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நாம் தமிழர், பிஜேபி போன்ற கட்சிகள் எப்பவுமே நமக்கு எதிர்ப்பு தான். வலதுசாரி இடதுசாரிக்கு நடுநிலையா யாருமே இருக்க முடியாது. ஆனா இடதுசாரி கட்சிகளுக்கு நடுநிலையா நம்ம இருந்துக்கலாம், அதுல தவறு இல்ல. விஜய் அவர்கள் திராவிட மாடல் அப்படின்றதுக்காக திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் அப்படி எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் முதல்ல அதுக்கு தாவேகா கட்சியில இருக்கணும். நான் தாவேகா கட்சி நிர்வாகி கிடையாது, உறுப்பினரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால நான் திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு திராவிடம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள், திகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே நான் பின்பற்றுவேன். யாருக்கும் எதிர்ப்பாக நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்றத திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறேன். திமுக மேல ஏதாவது விமர்சனம் எனக்கு இருக்குனாலும் நான் பதிவு பண்ணுவேன். தாவேகா மேல எனக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னாலும் பதிவு பண்ணுவேன். ஏற்கனவே நான் பதிவு பண்ணிருக்கேன் தாவேகா மேல. புசி ஆனந்த் அவர்கள் வந்து வேலையெல்லாம் போனாலும் பரவாயில்ல, மாநாடுக்கு வரணும் அப்படின்லாம் சொன்னார்ல, அதையெல்லாம் விமர்சிச்சு நான் பதிவு பண்ணிருக்கேன் தான். எதிரி எனக்கு தாவேகாவும் திமுகவும் எதிர் துருவமா நான் பார்க்க மாட்டேன். எதிர் துருவமா பார்க்கணும்னா அது பாஜக, நாதாகா இந்த மாதிரிப்பட்ட வலதுசாரி கட்சிகளை தான் நான் எதிர் துருவமா நான் பார்த்து அவங்களதான் எதிர்ப்பேன். திராவிடம் எனும் கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த கருத்தியல்ல வேரூன்றி நிற்கும் திமுகவை வந்து எனக்கு எதிரான ஒரு துருவமா எனக்கு பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படின்றதுக்காக நான் எதிர்க்க மாட்டேன். அந்த மாதிரி எதிர்க்கிறீங்க அப்படின்னா நீங்க விஜய் அவர்களை மட்டுமே நீங்க ரொம்பவே வந்து விரும்புறீங்க, அவர் சொல்றத அப்படியே கேக்குறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் பெரியாரை ஏத்துக்காம பெரியார நான் எதிர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பெரியாரை எதிர்க்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணிருப்பேன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் பெரியாரை எதிர்த்திருக்க மாட்டேன். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து திமுகவை நான் அரசியல் ரீதியா எதிர்க்கல, நான் வந்து முழுக்க முழுக்க ஏத்துக்கிறேன், அவங்க வந்து என்னுடைய நட்பு சக்தி, நட்பு கட்சி அப்படின்ற மாதிரிலாம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க திமுகவுக்கு அப்படியே அதே அவர் சொல்றாருன்றதுக்காக சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அவர் கட்சிக்காரங்களா இருக்காங்க, சோ தட் அவங்க பண்றாங்க. நான் அவருடைய கட்சி கிடையாது. அதனால எனக்கு நடுநிலையா இருந்து பார்க்கணும், நடுநிலையா இருந்து பேசணும். எனக்கு என்ன கருத்து எது மேலாம் இருக்குதோ அதையெல்லாம் நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ வாங்க நம்ம சீமான அண்ணனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உலக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருந்தா ஏன் தமிழகத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழக வெற்றி கழகம்னு வைக்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் புலம்பிருப்பாரு. தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய, தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல் செய்ய, தமிழ்நாட்டை நம்பி வரும் மக்களுக்காக அரசியல் செய்ய தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்படும் ஒரு கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உலக அரசியல்னு ஏதாவது இருக்கா என்ன? உலகத்துக்கே மொத்தமா ஒரு கட்சி, உலகத்துக்கே மொத்தமா ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சின்னு ஏதாவது இருக்கா என்ன? மண்டையில அறிவு இருக்கா ஏதாவது? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. உங்களுக்கு தான் ஈழத்துல அரசியல் பண்ணணும். ஈழத்துல இருந்து நிறைய மக்கள் திரள்நிதி தராங்க. ஈழத்துல போய் நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டிலயும் ஆரம்பிச்சீங்க. உலக அளவுல ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களாம், அதனால உலக வெற்றி கழகம்னு வைக்கணுமா?
உங்களுக்கு திரள் நிதி இந்த மக்கள் தந்துதானே உங்க கட்சி நடக்குது. அப்போ திரள் நிதி கட்சின்னு வைக்க வேண்டியதானே, ஏன் நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கீங்க? ஏன் சொல்றாரு, நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். 5 வயசுலயே 5ஆம் கிளாஸ் எப்படிங்க படிக்க முடியும்? இவரு உலகமே தனிதான் போலங்க, எதாவது பேசுவாரு. ஷோ முடியலப்பா. அப்ப இருந்து இருக்கேன், புரியுதா? அதிபர் அவர்கள் மூக்கள் இப்படி வேன்னு கை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு பொய் சொல்லிட்டாருன்னு அர்த்தம், இல்ல பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம், இல்லனா பொய் சொல்ல போறாருன்னு அர்த்தம். டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. முன்னாடி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நெஞ்சு முழுக்க காயம், புரியுதா? வலி. பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கிய வலியும் எங்களுக்கு. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு மண்ணு இதை போயிட்டு அலையக்கூடாது, புரியுதா? நெஞ்சு முழுக்க காயமா இருக்குதான். பாவம் காயத்தோட சுத்திட்டு இருக்காரு பாவம் அண்ணன். அந்த காயத்தோட மக்கள் கிட்ட எல்லாம் திரள்நிதி கலெக்ட் பண்ணி ஆரியர்களுக்கு அடிவரடியா இருந்து எதிர்கட்சிகள்கிட்ட காசு வாங்கி சொந்த வேட்பாளர்களையே தோக்கடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு அண்ணன். ரொம்ப நெஞ்சில காயத்தோட சுத்துறாரு. அதெல்லாம் சரி, சீமானவர்கள் பிறந்த வருஷமே 1966. இவருக்கு 5 வயசுனா 1971 வருஷம். அப்போ சிவகங்கைன்னு ஒரு மாவட்டமே கிடையாது. இல்லாத கலெக்டரேட்டுக்கு இவர் என்ன கொடி பிடிச்சிட்டு தெரிஞ்சாரு? சரி, 5வது வகுப்பு படிக்கிறப்போன்னு கணக்கு வச்சா கூட 1976 இருந்து 77ன்னு வச்சுக்கலாம் கணக்கு. அந்த டைம்லயும் சிவகங்கைன்னு ஒரு மாவட்டம் கிடையாது. இடையாங்குடியில இருந்து சிவகங்கை 35 கிலோமீட்டர். 5 வயசுல 5வது வகுப்பு படிக்கிறப்போ இல்லாத கலெக்டரேட்டுக்கு 35 கிலோமீட்டர் கொடி பிடிச்சிட்டு நடந்தேன்னு சொல்றதெல்லாம் சீமான் அண்ணனால மட்டும்தான் முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நேத்திக்கு ஒரு கூட்டம் போடுறதுக்கு இருந்திருக்காங்க. பொதுமக்களும் திமுக காரங்களும் சேர்ந்து போட்டு பயங்கரமான எதிர்ப்புல மேடை போடுறதுக்கு கூட இடம் இல்லாம மேடைய தூக்கிட்டு பாவமா திரிறாங்க. சிலையவா உடைப்பேன்னு சொல்ற. இதுல நாம் தமிழர் தம்பிகள்லாம் எப்படி ஒரு உருட்டுவானுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா எங்களை பார்த்து அவ்வளவு பயமாடா, எங்களை ஏன்டா இப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்னு. இப்படி உடனே இந்த பயமா இருக்கா, எங்களெல்லாம் பார்த்து இதுவா இருக்கா அப்படின்னு அவங்க ஒரு கெத்த இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிறது. இதை பார்த்து நிறைய மக்களும் நம்பிக்கிட்டு இருக்குது. ஆமா, பயப்படுறாங்க பாருங்க, திமுக காரங்க எல்லாம் பயந்துட்டாங்க இவங்களை பார்த்து, அதனால எதிர்க்கிறாங்க. பின்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா சும்மா விட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எதிர்ப்பு காட்டதான் செய்வாங்க. உடனேயே தடை அதை உடை அப்படின்னு ஒரு பாட்டை பிஜிஎம்ல போட்ட நீங்க எந்த தப்பு செய்யல, நீங்க எல்லாம் அப்படி கெத்தா எவ்வளவு தடை வந்தாலும் போறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிருமா? பயத்துல இருந்தாங்க அப்படின்னா இப்படி நேரடியா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களை இப்படி போட்டு பொழப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. இவங்கள பார்த்து பயந்துட்டாங்களாமா. இவனுங்களே ஒரு உலகத்துல வாழுவானுங்க, தனியும் உலகம். சீமானனும் அவருடைய தம்பிகளும் தனியும் ஒரு கற்பனை உலகத்துல வாழுவாங்க. கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான், ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான். ஆளலாம், அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு. எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களா? பாய் பாய் பாண்டியா, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா? கார்த்திகேய பாண்டியன் தமிழர், சரி, ஒரிசா பிற மாநிலம். உங்களுடைய லாஜிக் படி பார்த்தா கார்த்திகேய பாண்டியன் இங்க மட்டும் தானே இருக்கணும். எதுக்கு அங்க போய் ஆளதுக்கு துடிக்கிறாரு அடுத்தவனோட மாநிலத்தை? அடுத்தவன் நம்ம மாநிலத்தை ஆள்றது உங்களுக்கு பிரச்சனைனா, நம்ம மாநிலத்தை சேர்ந்த தமிழ் மண்ணை சேர்ந்த ஒருத்தன் இன்னொரு மாநிலத்தை ஆள முடியலன்னு நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? எதுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு? இதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நமக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி. நாங்க பார்க்காத தோல்வியா போடா. என் அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றிலேயே தோத்தவன் யாருமே கிடையாது. 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல், 10க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல் என இத்தனை முறை தோற்ற கட்சி மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறது. என் கால்களை நம்பிதான் என் பயணம், அடுத்தவர்களின் கால்களை நம்பி அல்ல. சீமானே சொல்லியிருக்காரு. அப்படியா? உங்க கால்களை நம்பியா? திரள்நிதி குடு உறவே அப்படின்னு கேக்குறது உங்க கால்களா? நீங்க தோத்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க எப்ப வெற்றிய பாத்தீங்க? தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க, தோத்துக்கிட்டே தான் இருக்கணும். சீமானனுடைய அரசியல் வரவால தமிழ்நாடு அரசியல் களைகட்டி இருக்கு. சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டுங்க. இவர் இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப வேற ஆட்டுக்குட்டி வேற லண்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும். சீமானன் தான் பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலே. பாவனே உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் ஒரு டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியாத அளவுக்கு எதிர்கட்சிட்டெல்லாம் காசை வாங்கிட்டு அவங்களெல்லாம் தோக்கடிச்சு அவங்களெல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கீங்க.
இது கூட தெரியாம உங்க பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்கண்ணே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, மறுபடியும் திரள்நிதி சுழற்சி, நாங்க பண்றோம் புரட்சி. ஜெயிக்கிறதுக்காகவா இவரு கட்சி ஆரம்பிச்சாரு? இவரு வயித்த நிரப்பணும், இவரு நல்லா ஜாலியா ஆகணும், அப்படியே ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைச்சி அப்படியே போயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா ஜாலியா இருக்கும்ல, அதுக்காக. அது மட்டும் இல்லாம அப்படியே ஆரி அடிவரடிகளா இருந்து அப்படியே தமிழ்நாட்டை நாசமாக்குறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ல. அவங்க கிட்ட இருந்து நல்லா லம்பா வாங்கிட்டே இருக்கலாம். அவருடைய தலைமுறை, அவருடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும். இவரு நல்லா பேசுவாரு, பிற மாநிலத்தான் இங்க வரக்கூடாது, அது இதுன்னு ரொம்ப அழுவாரு. இங்க இருக்கிற பிள்ளைங்க தமிழ்ல தான் படிக்கணும். இவருடைய பிள்ளை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கும். இவருடைய இணையர் தமிழே கிடையாது, தெலுங்கர். இந்த மாதிரி இவரு மட்டும் எல்லாத்தையும் மீறுவாரு. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மீடியம்ல உங்க பையனை படிக்க வைக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? இங்க நான் தமிழன், நான் மரத்தமிழன், அந்த தமிழன், இந்த தமிழன் சொல்றாங்க இல்லையா? நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி, உங்களுடைய தாத்தாவுக்கு அப்பா இல்ல தாத்தாவுடைய தாத்தா எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் யாரு, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எதையாவது சொல்ல முடியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது, பேரே தெரியாது. நம்ம தாத்தாவோட அப்பா இல்ல அவங்களுடைய தாத்தா பேரெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது. அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அவங்க வெளியூர்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம், வேற மாநிலங்கள்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி யாரு வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணி எப்படி வேணா கலந்துருக்கலாம். நம்ம இந்த ஊர்லயே வாழ்ந்து இந்த மொழிய பேசி வந்ததுனால மட்டுமே தான் நம்ம தமிழர்கள்னு நம்ம கடைசியில தெரியுது. யாராவது ஒரு ஆளாவது நீங்க சொல்ல முடியுமா, நான் இந்த மண் தோன்றிய காலத்தில் இங்க வந்த குடிகள்ல இருந்து நான் தான் இங்க பிறந்து நான் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும்னா அது தற்குறித்தனம் தான். ஏன்னா ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி இருக்கிறதே யாருன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய தாத்தாவோட அப்பா, அவங்களுடைய அப்பா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த தற்குறியோட பேச்ச நம்பிக்கிட்டு இன வெறி பிடிச்சு போய் தெரியாதீங்க மக்களே. தயவு செஞ்சு தம்பிகளா நானும் பல வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், திருந்துங்கடா. ஓட்ஸ் போட்டுக்கோ, தொப்பி போட்டுக்கோ, ஸ்வெட்ஸ் போட்டுக்கோ, ஆடு மாடு மேயி, நீ தூக்குச்சட்டியில கஞ்சி வச்சுக்கிட்டு வாங்கற வச்சுக்கிட்டு மேய்க்கணும்னு நினைச்சிருக்க நீ? ஏய், 2000 ஏக்கர்ல ஃபென்ஸ், சிசிடிவி கேமரா, 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், அவனா மேய்ஞ்சு வருவான். மேய்ச்சலுக்கான எல்லா புல்வெளையும் விளைய வச்சிருவான். நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு கொண்டுதான். அப்படியே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்காங்க அரசு வேலை. எப்படி படிக்காதவன்? மாட்டு சாணத்தை வேக்கங்கள் அள்ளி ட்ரக்ல போட்டு குப்பைக்கடம் கொண்டு வருது. எதுக்கு எஜுகேஷன்? எதுக்கு எஜுகேஷன்? மாட்டு பாலை கரெக்டா, எதுக்கு படிப்பு? தமிழ் வரலாற்றிலே எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு தலைவனுமே படிக்காதன்னு சொன்னதில்லை, எதுக்கு படிப்புன்னு கேட்டதே கிடையாது. இப்படி எதுக்கு படிப்புன்னு கேட்கிற ஒரு தலைவன், இவன்லாம் ஒரு தலைவனா? இந்த தற்குறியை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வாசம் எங்க இருந்து அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்துத்துவா சனாதனம் வாசம். சூத்திர பயலுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு அப்படின்னு டைரக்டா கேட்டாங்க. நம்ம எல்லாம் செருப்ப கலத்தி சாணில முக்கி அடிச்சு ஓட விட்டோம். இப்ப சீமான மாதிரி ஆட்களை அனுப்பி மண்டைய கழுவி, நான் உனக்கு நீ படிச்சாலும் படிக்கலனாலும் உனக்கு நான் எல்லாம் செட் பண்ணி தந்துடுவேன். அப்போ படிக்கலனாலும் அப்படின்னு சொல்றப்போவே படிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, படிக்கிறதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, நீ படிக்கலனாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்ல வர மாதிரி அவர் சொல்றாரு. இப்படி பேசுற ஒருத்தனை முதல்ல தலைவன் சொல்றதுக்கு அந்த தலைவன்ற வார்த்தைக்கான தகுதி இருக்கா இந்த ஆளுக்கு? தமிழக மக்கள்லாம் எப்படி இவருக்கு வாக்கு செலுத்துவாங்க? தமிழ் மக்கள்லாம் என்ன முட்டா பயல்னு நினைச்சிட்டு இருக்காரா இந்த ஆளு? இவரு வீட்டுக்குள்ளேயே இவரு சொல்ற மாதிரி இவரு பண்ணல. இவரு பையனையே இவரு நல்லா படிக்க வச்சு நல்லபடியான ஒரு இதுலதான் வச்சிட்டு இருக்காரு. ஏன் உங்க பையனை நீங்க கொண்டு போய் ஆடு மாடு மேய்க்க விடுங்க, நீங்க சொன்ன மாதிரி ஃபென்ஸ் போட்டு சிசிடிவி போட்டு உட்கார வைங்க பாக்கலாம். அடுத்தவன் வீட்டு பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கணும், பால் கறக்கணும், விவசாயம் பண்ணணும். அங்கங்க இந்த மாதிரி பட்ட குரல்கள் கேட்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? சமோசா வித்தா 10 லட்சம் ரூபா கிடைக்கும்னா சமோசா விக்கிறது கூட நமக்கு தயங்கவே கூடாது. டீ வித்தா அவ்வளவு கிடைக்கும்னா அது கூட நம்ம பண்ண தயங்க கூடாது. ரோட்டு கடை போட்டா அவ்வளவு கிடைக்கும்னா அது கூட நம்ம பண்ண தயங்க கூடாது. முக்கியமா பானிபூரி கடை போட்டா 2000 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்லாம் வீடியோ பண்ணி இல்ல அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க பப்ளிக்கா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்கதான். அவங்க வீட்ல எல்லாம் அவங்களே நல்லா படிச்சிருப்பாங்க, அது போக அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. அடுத்த வாழ்லாம் சூத்திரம்லாம் படிக்க கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே மறுபடியும் அந்த பின்னாடி இருக்கிற நிலைக்கு போகணும். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள் அதிகமா இருக்கும். நீங்க வேற எங்கேயும் பாருங்க இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களால கால் தடத்தை பதிக்க முடியல அப்படின்ற ஒரு வெறியில இந்த மாதிரிப்பட்ட மக்கள் எல்லாம் பாசிட்டிவான ஒரு எண்ணம் கொடுக்கற மாதிரி, நீ படிக்கலாம்னு பிரச்சனை இல்ல, படிக்காத, படிப்பெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆரிய கும்பலுடைய வேலையே. அதுல இந்த சீமானனும் ஒரு ஆளுன்றத தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க. இந்துத்துவா சனாதன கருத்தியல் மட்டும்தான் மக்களே
சூத்திரனுக்கு எதுக்கு படிப்பு, பிராமணன் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற கருத்தியலை கொண்டது. அந்த கருத்தியலை இங்க நம்ம கிட்ட டைரக்டா சொன்னா நம்ம ஏத்துக்கிட மாட்டோம்ல. சீமான் மாதிரிப்பட்ட ஆட்கள் தமிழன் அப்படின்ற போர்வையை அணிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து தவறான பாடத்தை கற்பிக்கிறாங்க. இதை மக்கள் அனைவரும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிசிடிவி கேமரா போட்டு ஃபென்ஸ் எல்லாம் அமைச்சு நல்ல பயங்கரமான டெக்னாலஜிஸோட இவர் வந்து படிக்காதவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் எல்லாருக்குமே வேலை கொடுப்பாராமா. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை உருவாக்குறதுக்கான படிப்புகளை படின்னு சொல்லி ஏன் இவர் ஊக்குவிக்க மாட்டேங்கிறாரு? மாணவர்களை எல்லாம் முட்டாளாக்க பாக்குறது தான் இவருடைய வேலையா இருக்கு. இவரை போன்ற ஆரிய அடிவருடிகள் எல்லாமே இதே வேலையை தான் தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே, பசங்களே, பொண்ணுங்களே, யாராவது என் வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காதலே கேட்காதீங்க. நல்லா படிங்க. படிப்புன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அது கிடைக்காதவனுக்கோ அதை இழந்தவனுக்கோ மட்டும்தான் அதோடைய வழி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு படிப்பை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. நான் இவ்வளோ எடுத்து சொல்றேன் அப்படின்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு நாள் உங்க எல்லாருக்குமே எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றது எல்லாம் புரிய வரும். படிப்புன்ற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒரு சமுதாயமா பார்த்தாலும் நம்ம முன்னேற முடியாது. ஒரு தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கான வளர்ச்சி இருக்காது. அப்படியே படிப்பு இல்லாம ஒருத்தன் வந்து நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னா அவன் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். அதுக்குள்ள லக் அப்படின்ற ஒரு விஷயம் அமையணும். அது போக ரொம்ப நிறைய இன்னல்கள் சந்திக்கணும். அதனால நம்ம வீட்டு குழந்தைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும். மாணவர்கள் மாணவியர்கள் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு படிக்கிறத விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது செய்யலாம், பிசினஸ் பண்ணி பொழைச்சிடலாம், சமோசா கடை போடலாம், டீ கடை போடலான்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு என்னைக்குமே வந்துடாதீங்க. இந்த மாதிரிலாம் பேசி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் முட்டாளாக்க பாக்குற இந்த அரைவேக்காடு ஆரிய அடிவருடி சீமானை போன்ற ஆட்களை எல்லாம் நம்ம எல்லாம் லெப்ட் ஹேண்ட்லயே அடிச்சு விரட்டி விடணும். மக்களே, இந்த வீடியோல நான் பேசுகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.